செந்தமிழ் சிற்பிகள் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த வருடம் 1891 1964 வரை. அறிமுகம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை சுட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பெரும்புகழ் படைத்த பாவலரான பாரதிதாசன் அவர்கள் புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதங்களை முறையாக கற்று தமிழ் மொழிக்கு அருத்தொண்டாற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். தமிழாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி, திரைக்கதாசிரியர், எழுத்தாளர், கவிஞர் என்று பல்வேறு துறைகளில் தமிழ் மொழியின் இனிமையை மக்களிடம் எடுத்துச் சென்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. தனது படைப்புகளுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் தமிழ் மொழியில் இன்றளவும் நிலைத்து நிற்கும் அவரது தலைசிறந்த படைப்புகள் பற்றி அறிய மேலும் தொடர்ந்து படிப்போம். பணி: தமிழ் ஆசிரியராகவும், கவிஞராகவும், அரசியல்வாதியாகவும், நாட்டுரிமைக்காக போராடிய இந்தியராகவும் இவரை அறியலாம். பிறப்பு: பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கும் புதுவையில் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 1891ஆம் ஆண்டில் கனகசபை முதலியார் மற்றும் இலக்குமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். அவரது தந்தை அவ்வூரில் பெரிய வணிகராக இருந்தார். பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அவரது தந்தையின் பெயரின் முதல் பாதியை தன்னுடைய பெயரில் இணைத்து கனக சுப்புரத்தினம் என்று அழைக்கப்பட்டார். ஆரம்ப வாழ்க்கையும் கல்வியும். பாரதிதாசன் அவர்கள் தனது இளம் வயதிலிருந்தே தமிழ் மொழி மீது அதீத பற்றுடையவராக திகழ்ந்தார். இருப்பினும் புதுவையில் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கம் இருந்ததால் அவர் ஒரு பிரெஞ்சு பள்ளியிலே சேர்ந்தார். அவர் தனது தொடக்க கல்வியை ஆசிரியர் திருப்புலிசாமி ஐயாவிடம் கற்றார். அவர் புகழ்பெற்ற அறிஞர்களின் மேற்பார்வையில் தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதங்களை முறையாக கற்றார். பின்னர் தமிழ் பயிலும் பள்ளியில் சேர அவருக்கு வாய்ப்பு கிடைத்ததால் அங்கு சேர்ந்து அவருக்கு விருப்பமானதாக தமிழ் மொழியில் பாடங்களை கற்றார். சிறு வயதிலேயே சுவைமிக்க அழகான பாடல்களை எழுதும் திறனும் பெற்றிருந்தார். பள்ளி படிப்பை நன்கு கற்றுத்தேர்ந்த அவர் தனது 16வது வயதில் புதுவையில் உள்ள கல்வே கல்லூரியில் சேர்ந்து தமிழ் மொழியின் மீது அவர் வைத்திருந்த பற்றினையும் அவரது தமிழ் புலமையை விரிவுபடுத்தினார். தமிழ் அறிவு நிறைந்தவராகவும் அவரது விடாமுயற்சியாலும் தேர்வில் முழு கவனம் செலுத்தியதால் 3 ஆண்டுகள் பயிலக்கூடிய இளங்கலை பட்டத்தை 2 ஆண்டுகளிலேயே முடித்து கல்லூரியிலேயே முதலாவதாக தேர்ச்சி பெற்றார். மிகச் சிறிய வயதிலேயே இத்தகைய தமிழ் புலமை அவரிடம் இருந்ததால் கல்லூரி படிப்பு முடித்தவுடனே அவர் 1919இல் காரைக்காலைச் சேர்ந்த அரசினர் கல்லூரி தமிழாசிரியராக பதவியேற்றார். இல்வாழ்க்கை: பாரதிதாசன் அவர்கள் தமிழ் ஆசிரியராக பதவியேற்ற அடுத்த ஆண்டிலே, அதாவது 1920ஆம் ஆண்டில் பழனி அம்மையார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் இருவருக்கும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 1928ஆம் ஆண்டில் மன்னன் என்ற மகன் பிறந்தான். அதன் பிறகு சரஸ்வதி, வசந்தா மற்றும் ரமணி என்ற மகள்களும் பிறந்தனர். பாரதியார் மீது பற்று: தமிழ் மொழி மீது பற்று கொண்டவராக இருந்த பாரதிதாசன் அவர்கள் அவரது மானசீக குருவாக சுப்பிரமணிய பாரதியாரை கருதினார். அவரது பாடலை தனது நண்பனின் திருமண நிகழ்வின் போது பாடிய அவர் பாரதியாரை நேரில் சந்திக்கவும் செய்தார். பாரதியாரிடமிருந்து பாராட்டுக்கள் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவரது நட்பும் கிடைத்தது அவருக்கு. அன்று முதல் அவர் தனது இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்பதை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். தொழில் வாழ்க்கை: பாரதியாரிடம் நட்பு கொண்ட அன்று முதல் பாரதிதாசன் என்ற பெயரிலே அவர் தனது படைப்புகளை வெளியிட்டார். அச்சமயத்தில் சுதந்திர போராட்ட சூழல் நிலவியதாலும் அவர் திராவிட இயக்கத்தின் தீவிர தொண்டன் என்பதாலும் தந்தை பெரியார் மற்றும் பல அரசியல் தலைவர்களுடன் இணைந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறைக்கு சென்றார். அவரது இலக்கிய நடையை கண்டு வியந்த அன்றைய திரை தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கியதால் அவர் திரைப்படங்களுக்கும் கதை வசனம் எழுதியுள்ளார். பெரும் தலைவர்களான அண்ணாதுரை, மு. கருணாநிதி மற்றும் எம்.ஜி. ராமச்சந்திரன் போன்றோர் அவருடைய படைப்புகளுக்காக அவரை ஊக்குவித்தாலும் அவர் 1954ஆம் ஆண்டில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
5 ஆண்டுகள் செம்மையாக செயல்புரிந்த அவர் 1960 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார். படைப்புகள்: எண்ணற்ற படைப்புகளை அவர் தமிழ் மொழிக்கு வழங்கி இருந்தாலும் சாதி மறுப்பு, கடவுள் எதிர்ப்பு போன்ற மூட நம்பிக்கைகளை மக்களின் மனதிலிருந்து அழிக்கும் விதமாக பல்வேறு படைப்புகளை வெளியிட்டார். அவரது மிகச்சிறந்த படைப்புகளில் சில: பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், குறிஞ்சித்திட்டு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இசை அமுது, குயில், தமிழச்சியின் கத்தி, பாண்டியன் பரிசு, பாரதிதாசன் ஆத்திச்சூடி, பெண்கள் விடுதலை, பிசிராந்தையார், மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணியர் துதியமுது, முல்லைக்காடு, கலைமன்றம், விடுதலை வேட்கை மற்றும் பல. விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள்: பாரதிதாசன் அவர்களுக்கு பெரியார் புரட்சி கவிஞர் என்ற பட்டமும், அறிஞர் அண்ணா புரட்சி கவிஞர் என்ற பட்டமும் வழங்கினார். பாரதிதாசன் அவர்களுக்கு பெரியார் புரட்சி கவிஞர் என்ற பட்டமும், அறிஞர் அண்ணா புரட்சி கவி என்ற பட்டமும் வழங்கினார். தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அவரது நினைவாக ஆண்டுதோறும் ஒரு தமிழ் கவிஞருக்கு பாரதிதாசன் விருதினை வழங்கி வருகிறது மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் ஒரு மாநில பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளியில் நிறுவப்பட்டது. 1946 அவரது அமைதி ஊமை என்ற நாடகத்திற்காக அவர் தங்கக்கிளி பரிசு வென்றார். 1970 அவரது மரணத்திற்கு பின் அவரது பிசிராந்தையார் நாடகத்திற்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2001 அக்டோபர் மாதம் 9 சென்னை தபால் துறை மூலமாக ஒரு நினைவு அஞ்சல் தலை அவரது பெயரில் வெளியிடப்பட்டது. இறப்பு: எழுத்தாளர், திரைப்பட கதாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி என்று பன்முகம் கொண்ட பாரதிதாசன் அவர்கள் ஏப்ரல் மாதம் 21 1964 இயற்கை எய்தினார். காலவரிசை: 1891 புதுவையில் ஏப்ரல் மாதம் 29 1891 கனகசபை முதலியார் மற்றும் லக்குமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். 1919 காரைக்காலைச் சேர்ந்த அரசினர் கல்லூரி தமிழாசிரியராக பதவியேற்றார். 1920 பழனி அம்மையார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1960 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார். 1964 ஏப்ரல் மாதம் 21 1964 இயற்கை எய்தினார். 1970 அவரது மரணத்திற்கு பின் அவரது பிசிராந்தையார் நாடகத்திற்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. நன்றி.